எங்க பாட்டி சொல்லுவாங்க, பொண் குழந்தைங்க இருந்தா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சாதம் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தா இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கியூர் ஆகும்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சுவையான ஹெல்தியான எள்ளு சாதம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு பேன்ல வேர்க்கடலை உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்து பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. 5ல இருந்து 7 காஞ்ச வத்தலும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் கருப்பு எள்ளை போட்டு நல்லா வறுங்க. பொரிஞ்சதும் ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்து எள்ளு கூட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு கருகிடக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கருகிட்டுனா சாதம் கசக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கருவேப்பிலையும் போட்டு வறுத்துட்டு இந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறுனதும் இதை நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கருவேப்பிலை, காயப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. வறுபட்டதும் நம்ம திரிச்ச எள்ளு பொடியை உள்ள சேர்த்துட்டு 3 கப் ஆற வச்ச சாதத்தை உள்ள சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா சுட சுட சூப்பரான எள்ளு சாதம் ரெடி ஆயிட்டு. கடைசியா அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா செம மணமா இருக்கும். இந்த பொடியை 1 வீக் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். பட் நீங்க